ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த பாடல் இந்தியாவோட தேசிய பாடலாக பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த தேசிய பாடல் கிட்டத்தட்ட இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் ஆச்சு. 1875ல் நம்ம பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிற ஒரு இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை பார்த்தீங்கன்னா எழுதுறாரு. அந்த பாடல் எழுதப்பட்டு 150 ஆண்டுகள் நினைவை விட்டு நம்ம இந்திய பாரத பிரதமர் நினைவு சிறப்பு அஞ்சல் தலை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாணயத்தையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் 1896ல் முதலாக காங்கிரஸ் ஐஎன்சி செஷன் காங்கிரஸோட கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் மூலியமா பார்த்தீங்கன்னா பாடப்படுது. அதே மாதிரி இந்த பாடலை தமிழில் பார்த்தீங்கன்னா புரட்சி கவிஞர் பாரதியார் பார்த்தீங்கன்னா பாடினாங்க. இந்த பாடல் இந்திய சுதந்திர போராட்டம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா முக்கியமான பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருக்கு. எல்லா சுதந்திர போராட்டத்திலையும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பாடல் பார்த்தீங்கன்னா முழங்கப்பட்டிருக்கு. அதுலேயும் சிறப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 1905ல் நடந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வங்க பிரிவினை அப்படிங்கிற அந்த போராட்டத்தில் இந்த பாடல் முக்கியத்துவம் பெற்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நடந்த எல்லா சுதந்திர போராட்டத்திலையும் இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் முக்கியத்துவம் பெற்றது. இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லையும் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் பெற்றது. கலிபோர்னியாவில் முக்கியமாக கதார் கட்சி போராட்டக்காரர்கள் மூலியமா கலிபோர்னியாவில் இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகன் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றதாக பார்த்தீங்கன்னா பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நடத்திட்டு வந்த இந்தியன் நேஷனல் ஆர்மி அந்த படைப்பிரிவுலையும் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் அப்படிங்கிறது முக்கியமான முழக்கமாக இருந்ததுன்னா சரி. அடுத்து 1946ல் நடந்த நேவி ரிவோல்ட் ராயல் நேவி ரிவோல்ட்ல இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த பாடல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருந்ததுன்னா அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா முழங்கப்பட்டது. இது மாதிரி எல்லா சுதந்திர போராட்டத்திலையும் இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த பாடல் முக்கியத்துவம் பெற்று இந்திய மக்களை மொழி கலாச்சாரம் எல்லாத்தையும் மீறி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைத்ததுல இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த பாடல் முக்கியத்துவம் பெற்றது. இது மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.